ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன? இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கிறதுனால விவசாயத்துக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்காத போச்சு. அதாவது அ ஹார்வெஸ்ட் சீசன்லயும் எல்லாத்துலயுமே. அந்த ஒரு 2, 3 மாதங்கள் அந்த பருவ காலத்துல. இப்போ அந்த ஒரு 2, 3 மாத காலம் வந்து வேண்டாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்த யார்கிட்ட குடுத்துருக்காங்கன்னா, கிராம நிர்வாகத்திட்ட குடுத்துருக்காங்க. அப்போ அன்றைக்கு இந்த கட்டமைப்பு கிடையாது. தமிழ்நாட்டுல என்ன சொல்றாங்க? எங்கள்ட்ட ஊரக பகுதியே இல்ல. நகர்ப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்திய நேற்றைய முன்தினம் பார்த்திருப்பீங்க, பெரிதாக மரத்தட்டிக் கொள்கிறார்கள் திமுகவினர்கள். இன்னைக்கு இந்த நாட்டுல இருக்கக்கூடியதுல தமிழ்நாட்டுல 40 விழுக்காடு பெண்கள் வந்து தமிழ்நாட்டுல வேலைக்கு போறாங்க. எங்க தொழிற்சாலைகள்ல. பெரிய, பெரிய நிறுவனங்கள்ல வேலைக்கு போறாங்க. அப்ப தமிழ்நாடு மோஸ்ட் அர்பனைஸ்டு சிட்டி இன் இந்தியா. 90, 95% வந்து நகர்ப்புறமயமான ஒரு மாநிலம். அப்ப இங்க வேலைவாய்ப்பு அதிகரித்திருக்கிறது.